இட்லி மாவு காலியாகி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் ஊருக்கு போணும்னு சொல்லி அரைக்காமலே இருந்தேன். அதுவரைக்கும் ஏதாவது ஒட்டுக்கலான்ட்டு தான் பார்த்தேன். ஆனா சப்பாத்தி, உப்புமா, சேமியான்ட்டு அது இது ஓட்டி என்ன பண்றதுன்னே தெரியாம கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. பெசரட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சண்டே நைட்டே பச்சை பயிர ஊற போட்டு வச்சுட்டேன். காலையில எழுந்த உடனே அரைச்சு வச்சுட்டேன். சைட் டிஷ்ஷா இந்த புளிப்பா இருக்க சட்னிலாம் தான் இதுக்கு நல்லா செட் ஆகும். அதனால தக்காளி சட்னியே ரெடி பண்ணிட்டேன். தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் பச்சையா அரைச்சு செய்ற மாரி இருக்கும் இந்த சட்னி. செம்ம டேஸ்ட்டா இருந்தது பெசரட்டுக்கு. இந்த பெசரட்டு, தக்காளி சட்னியோட ரெசிபி டீட்டெயில்டா எடுத்து வச்சிருக்கேன். லாங் வீடியோவா சீக்கிரம் ஷேர் பண்றேன். 2, 3 நாள் தான் ஊருக்கு போக இருக்குன்னு சொல்லி வீட்ல இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். வெண்டைக்காய் மட்டும் இருந்தது. கம்மியா தான் இருந்தது. நல்ல வேளை ஹஸ்பண்ட் கால் பண்ணி மதியம் லஞ்ச்லாம் வேணான்னு சொல்ட்டாங்க. அதனால எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் ஃப்ரை மாரி செஞ்சுட்டேன். தயிர் நெறைய இருந்தனால சிம்பிளா தயிர் சாதம் தான். தயிர் சாதம் செய்யணும்னா மில்லட் ரைஸ்ல தான் செய்வேன். ஈவினிங் போல ஸ்நாக்க்கு பதிலா இன்னைக்கு நானும் பாப்பாவும் ஜூஸாவே எடுத்துக்கிட்டோம்.